ஓசூர் என்ஜிஓ காலனி குடியிருப்பு பகுதியில் புதிய சிறுவர் பூங்காவை மாநகர மேயர் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட என்ஜிஓ காலனி குடியிருப்பு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவை மாநகர மேயர் எஸ்.ஏ. சத்யா துவக்கி வைத்தார். சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த குடியிருப்பு பகுதியை ஒட்டிய பகுதியில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான முயற்சிகள் அந்த குடியிருப்போர் நலசங்கம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன. சுமார் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைந்துள்ள இந்த சிறுவர் பூங்காவை புதுச்சேரியை சேர்ந்த லோட்டஸ் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனம் வடிவமைத்து வழங்கியது. இதில் பிரத்யேகமாக முதியோர் நடைப்பயணம் செய்வதற்கும் அவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. சிறுவர்கள் விளையாடுவதற்கான விளையாட்டு சாதனங்கள் அமைக்கப்பட்டு புல்வெளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பூங்காவை சுற்றிலும் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு கழிப்பறை வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர மேயர் எஸ்.ஏ. சத்யா, மைவா பார்மா நிறுவன தலைவர் பாஸ்கர் கிருஷ்ணா, சிவானந்த ஹெக்டே மற்றும் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் ரவி ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதேபோல் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசுகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மேயர், இந்த பகுதி மக்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றும் இந்த குடியிருப்பு பகுதி மக்களின் நலன் கருதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த பூங்காவை மிக சிறப்பாக தொடர்ந்து பராமரித்து பாதுகாத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தார்.